சொல்லிட்டு மோனிஷாக்கு உடனே கால் பண்ணி மோனிஷா இது மாதிரி கல்யாணம் பண்ண போகிறோம் ஓகே ஒன்று அப்பவும் ஓகேன்னு தான் சொன்னாங்க. மோனிஷா ஓகே சொன்னாங்களா? மோனிஷா ஓகே சொன்னாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு வேற யாரு கூட அஃபேர் இருந்தது, உங்களை பிடிக்கல? என்ன பிடிக்கல, டோட்டலாகவே என்ன பிடிக்கல. அவங்க ஒரு மாதிரி வெறுத்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டாங்களா உங்களை? ஆமாம் ஆமாம், அவங்க வெறுத்துட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கல்யாணம் பிளான் பண்ணோம். டக்கு 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 டக்குன்னு கல்யாணம் பண்ணோம். 2 வீட்டு சம்மதத்தோட தான் கல்யாணம்? அதுக்கப்புறம் ரிசப்ஷன் தான் வந்து அதுவும் செம்ம கிராண்டாக பண்ணேன். கிராண்டா பண்ணீங்க? அதுவும் வந்து ஓகே சொல்லி சம்மந்தம் தான் பண்ணோம். எனக்கும் அகலேக்கும் வந்து ஓப்பன் டாக் சொல்லிட்டோமா, நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக லவ் பண்ணோம். யாருக்கு? அவங்க பேர் என்ன? அகல்யா, செகண்ட் வைஃப். நம்ம 2 பேருமே வந்து பயங்கரமாக லவ் பண்ணோம். அவளோட ஹிஸ்ட்ரி எனக்கு வந்து ஒரு 70% எனக்கு தெரிஞ்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா அவங்க மேரீடா? அவங்க ஆல்ரெடி 2 மேரீடு. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தோஷம் இருக்குது. அந்த தோஷம் கல்யாணம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இறந்துருவாங்க அப்படின்றத வந்து அவங்க இருக்காங்க. நான் எல்லாமே எதிர்த்து தான் நான் கல்யாணமே பண்ணேன். அவங்க இப்படிலாம் தெரிஞ்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஓகே, 2 வாட்டி அடிபட்டிருக்கா வாழ்க்கையில். 3வது அஃபேர் இருந்திருக்கா. நிறைய விஷயம் நடந்திருக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன தெரியுமா, அதை கரெக்டாக கொடுத்துட்டா அவள் கரெக்டாக வெளியே போக மாட்டான். அது கொடுக்கலன்றதாங்க நிறைய போகிறாங்க. அதில் நானும் ஒரு தவறு பண்ணியிருக்கேன். நானும் மோனிஷாக்கு ஏதோ ஒரு இடத்துல குறை வச்சிருக்கேன்றது நான் சொல்ல மாட்டேன். குறை வைக்கவே இல்லை. அவன் என் கொடுக்குற ஃப்ரெண்டு தான் வந்து இது முழுக்க முழுக்க என் பிஸ்னஸை காலி பண்ணுன்றது உள்ள பேசியிருக்கான். இதுவே ஃப்ரெண்டு தான் உங்க கூட அஃபேர்ல போய் உங்க லைஃப் குடும்பத்துக்கு எடுத்தது அவர்தான். ஆமாம். இன்னைக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட ஜாலியாக இருக்கான். நான் இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இப்போ நானும் மோனிஷா இருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு அஃபேர் இருக்குது. அந்த அஃபேர் இருந்ததுன்னா அவங்க வீட்டில் யாருமே இல்லை, அந்த பொண்ணு அஃபேரில் இருக்குன்னா கண்டிப்பாக கூட்டு வந்து வச்சு இன்னொரு வீடு வச்சுருந்துருப்பேன். நான் மோனிஷாவே வச்சுருந்துருப்பேன், இங்கேயும் வச்சுருந்துருப்பேன். ஏன்னா ஒரு பொண்ணை நம்ம ஏமாற்ற போகிறது இல்லைல்ல. நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டோம், அது தவறு தான். ஆனால் கண்டிப்பாக நான் கூட்டு வந்து வச்சுருந்துருப்பேன். நான் வேணான்னு சொல்லியிருந்துருக்க மாட்டேன். ஏன்னா ஜெயிலுக்கு போகிற பொருள் இந்த பொண்ணை நம்பி வந்திருக்கு, இந்த பொண்ணு உனக்கு அந்த தேவை தரேன், எனக்கு அந்த தேவை தரேன், அந்த மாதிரி மாட்டியிருந்தா நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து பேசாதீங்க. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, தயவுசெய்து பேசாதீங்க. யாருமே இல்லை, இப்போ ஒரு யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக அஃபேரில் இருங்க, தப்பே இல்லை. ஏன்னா அவங்களும் லோன்லியாக ஃபீல் ஆகுங்க, பிடிச்சிருந்தா பேசுங்க. மற்றபடி ஃபேமிலிக்குள்ளே போய் கெடுக்காதீங்கன்றதை நான் ஒரு குடும்பத்துக்கு எடுக்கிறது தப்பு தான் அது. ஏன்னா இன்றைக்கி என் குழந்தைங்க என்னோட உங்களோட மோனிஷாவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இப்போ 2வதா நீங்கள் மேரேஜ் பண்ண அவங்களுக்கு குழந்தை இருக்கா? இல்லை கழிச்சிட்டாங்க. கன்சீவ் ஆனாங்களா? கழிச்சிட்டாங்க. எல்லாமே இருக்குது வீட்டில். அப்படியா? உங்ககிட்ட சொன்னாங்களா கன்சீவா இருக்கேன் அப்படி இப்படி? நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அவங்க கழிச்சிட்டாங்க. ஏன், எதுக்காக கழிச்சாங்க? உங்களை பிடிக்காம இல்லைங்க. அவங்களோட அதான் சொல்கிறேன், அவங்க அந்த அந்த தோஷமும் அது இல்லாமல் அவங்களோட சில மைண்ட் செட்டு. சின்ன பொண்ணு ஒரு ஜாலியாக இருந்துட்டு அவங்களோட ஃபேமிலியில் உட்கார முடியல, அவங்களால ஃபேமிலி லைஃப்பில் இருக்க முடியல. மற்றபடி அந்த பொண்ணு லவ்லாம் கூட எப்படி சொல்கிறது, இன்ன வரைக்கும் அவங்கள மறக்க முடியல. இல்லை, இன்னும் லவ் பண்ணுறீங்க போலியே? கண்டிப்பாக. சரி, அப்போ இப்போ இன்னும் லவ் பண்ணுறீங்க. அந்த பொண்ணு தப்பா கல்யாணம் பண்ணி இல்லை, அந்த பொண்ணு தப்பான பொண்ணாக இருந்தாலும் நான் ஒரு 70% தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு தப்பான பொண்ணுன்னு சொல்ல, தப்பான பொண்ணு நான் சொல்லலை. தப்பான பொண்ணாக இருந்தாலும் நான் ஒரு 70% தெரியல. பப்புக்கு போவா, அதான் சொல்கிறேன். அது தப்பா தெரிஞ்சுமே அப்படி வெளியே போகிறது, வெளியே தப்பு இல்லைன்னு தான் சொல்கிறேன். தப்பு இல்லைன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் அவங்களுக்கு லவ் பண்ணோன்னு சொல்கிறேன். அப்படி 2 பேரும் செம்மையாக லவ் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போவுமே நான் இப்போ அகலே கிட்ட நான் கெஞ்சினேங்க வாடின்னு சொன்னேன். வந்து அவளுக்கும் புரியல. அதான் சொல்கிறேன், அது தனிமையில் இருக்கும்போது தான் தெரியும்.